அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் பே. ஆனந்த். நான் திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரி தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்றேன். இன்று நாம் பார்க்க போற பாடல் பகுதி 1 மாணவர்களுக்கு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மை பதிகத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்க போகின்றோம். இந்த அபிராமி அம்மை பதிகத்தை பாடியவர் யார் என்றால் அபிராமி பட்டர். இவர் சோழ நாட்டினுடைய மயிலாடுதுறையை அருகில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் என்ற ஊரை சார்ந்த அபிராமி பட்டர் அவர்கள் பாடிய நூல்கள் 2. ஒன்று அபிராமி அந்தாதி, அதில் 100 பாடல்கள் உள்ளன. அது அந்தாதி என்ற சிற்றிலக்கிய வகைமையை சார்ந்தது. மற்றொன்று அபிராமி அம்மை பதிகம். இந்த அபிராமி அம்மை பதிகத்தில் 10 பாடல்கள் உள்ளன. பதிகம் என்றாலே 10 பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிகம் என்று நாம் சொல்லுவோம். அந்த 10 பாடல்கள் அடங்கிய அபிராமி அம்மை பதிகத்தில் நமக்கு பாடத்தில் இருக்கக்கூடியது முதல் பாடல். இந்த பாடலை நான் தெரிவு செய்ததற்கான முக்கிய காரணம், நாம் யாரையாவது வாழ்த்துகின்றோம் என்று சொன்னால் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுவோம். ஆனால் அபிராமி பட்டர் அம்மை அபிராமியிடமே எனக்கு 16 செல்வங்களையும் நீ கொடு என்று சொல்லி கேட்பதாக அமைந்த பாடல் தான் இந்த அபிராமி அம்மை பதிகத்தினுடைய முதல் பாடல். அந்த பாடல் தான் நமக்கு பகுதி 1 மாணவர்களுக்கு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒன்றாக உள்ளது. அந்த பாடல் குறித்து தான் நான் இப்பொழுது பேச போகின்றேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. இதுதான் அபிராமி அம்மையின் பதிகத்தினுடைய முதல் பாடல். இதில் அவர் வேண்டுகின்ற 16 செல்வங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி, வயது, நட்பு, வளமை, இளமை, உடல், மனம், மனைவி, சந்தானம், கீர்த்தி, வார்த்தை, கொடை, நிதி, கோள், வாழ்வு, அன்பு. இப்படி வெறும் 16ஓடு அவர் வேண்டியிருந்தார், விண்ணப்பித்திருந்தார் என்று சொல்லி இருந்தால் அவர் ஒரு பெரும் புலவராக கருதப்பட வாய்ப்பு குறைவாகவே அமைந்திருக்கும். ஆனால் இந்த பாடலில் அவர் சொல்லுவதை பாருங்கள், அவருக்கு வேண்டுவதை பாருங்கள், அவருடைய விண்ணப்பத்தை பாருங்கள். கேட்கும் பொழுதே கலையாத கல்வி என்று கேட்கின்றார். அது என்னது கலையாத கல்வி என்று சொன்னால், நாம் வெகு நேரங்களில் நாம் பார்ப்பது உண்டு. சில நாட்களுக்கு முன்புதான் படித்தேன், இப்பொழுது மறந்து விட்டேன். கடந்த பருவத்தில் படித்தேன், இப்பொழுது மறந்து விட்டேன். ஏதோ சில நாட்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு படித்தேன், மறந்து விட்டேன் என்று சொல்லுவோம். ஆனால் அவர் கேட்பதோ மறதி இல்லாத கல்வி. அதுதான் கலையாத கல்வி என்று. கல்வி என்பது அனைவருக்கும் தேவை என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். ஆனால் அவர் கேட்பதோ கலையாத கல்வி. அதுதான் முதல் செல்வமாக அவர் கேட்கின்றார். 2வது செல்வமாக அவர் விண்ணப்பிப்பது குறையாத வயது. வயது என்றால் ஆண்டாண்டுக்கு கூடிக்கொண்டுதானே செல்லும். கடந்த ஆண்டு 15 வயது, இந்த ஆண்டு 16 வயது, அடுத்த ஆண்டு 17, அதற்கு அடுத்த ஆண்டு 18 என்று கூடிக்கொண்டே செல்லுமே. இவர் எப்படி குறையாத வயது என்று கேட்கின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு உயிரினமும் படைக்கப்பட்ட பொழுது அந்த உயிரினத்திற்கான வாழ்நாள் அளவு இன்னது என்று வரையறுத்து இருக்கும். அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வயது 100 என்று நாம் சொல்லுகின்றோம். பேச்சு வழக்கில் கூட சில நேரங்களில் 100 ஆயுசு, இப்பதான் உங்களை நினைச்சு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றோம். அந்த 100 வயது என்று நாம் வைத்துக் கொள்ளுவோம். இப்பொழுது ஒருவர் 20 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார், அடுத்து 21வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வயது அப்பொழுதும் 100ஆக இருக்க வேண்டும்.
அதற்கு அடுத்த ஆண்டு 22 அவர் அடியெடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுதும் அவருக்கு வயது 100ஆகவே இருக்க வேண்டும். அதுதான் குறையாத வயது. அவருடைய வாழ்நாள் எண்ணிக்கை எப்பொழுதும் குறையாததாக, ஒவ்வொரு ஆண்டும் அவர் அகவை தினம் கொண்டாடப்படும் பொழுதும் கூட அவருடைய நித்திய ஆயுசு அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் குறையாத வயது என்று சொல்வது. அதற்கு அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய ஒரு வரம் நட்பு. அது எப்படிப்பட்ட நட்பாக இருக்க வேண்டும் என்றால் கபடு வாராத நட்பாக இருக்க வேண்டும். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இல்லாத, வள்ளுவன் சொல்லுவது போல புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று சொல்லக்கூடியதான ஒத்த அன்புடைய நட்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் குளிபறிப்பது போன்ற ஒரு நட்பு நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் கபடு வாராத நட்பு என்று அவர் மூன்றாவதாக கேட்கின்ற ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தது அவர் சொல்லுவது கன்றாத வளமை. அது என்னது கன்றாத வளமை என்று சொன்னால் என்றும் குன்றி போகாத ஒரு பெரும் வளமை இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுடையதானதாக. அதற்கடுத்து அவர் சொல்லக்கூடியது குன்றாத இளமை. இளமை பருவம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ளேயே அவரவரும் முதுமை எய்துவது என்பது இயற்கையாக நிகழும். இவர் என்ன கேட்கின்றார், என்னுடைய இளமை எப்பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும், என்னுடைய இளமையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, குன்றாத இளமை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிறார். அதற்கடுத்ததாக அவர் கேட்கின்ற விண்ணப்பம் உடல். இளமை அப்படியே இருக்கும், உடல் அப்படியே இருக்குமா என்று சொன்னால் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும், நோய்வாய்ப்பட்டதாக இருக்கும். இளமை பருவம் தொடங்கி முதுமை பருவம் வரைக்கும் எல்லோருக்கும் நோய் என்பது எளிதாக மிக இயல்பாக வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நோயிலும் கூட அவர் கேட்பது கழுவினி இல்லாத உடல். கழுவினி இல்லாத உடல். ஒருத்தரை பார்த்தோன்னுமே அருவருக்கத்தக்க நோய் அவர் உடலில் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டதான உடல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய விண்ணப்பம் மனம். மனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சலிப்பு அடையாததாக, நிறைவு கொண்ட எண்ணம் உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சலியாத மனம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கடுத்ததாக அவர் கேட்கக்கூடியது அன்பு அகலாத மனைவி. அபிராமி பட்டர் ஆண் என்பதனால் அவர் அன்பு அகலாத மனைவி என்று கேட்கின்றார். இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் கூடுதல் புரிதலாக இல்லற வாழ்வில் அன்பு அகலாதவர்களாக கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்ன நாம் வைக்கலாம். அதற்கடுத்ததாக அவர் சொல்லக்கூடியது தவறாத சந்தானம். சந்தானம் என்றால் குழந்தை. குழந்தைகள் நல்வழியில் நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் வழி தவறி நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் அவர்கள் தவறான வழியில் செல்லாத நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவறாத சந்தானமும் என்று சொல்லி கேட்கின்றார். தவறான வழியில் நடக்காத குழந்தைகள் வேண்டும் என்பது அவருடைய அடுத்த விண்ணப்பம். அதற்கு அடுத்ததாக அவர் கேட்கக்கூடியது தாழாத கீர்த்தி. கீர்த்தி என்றால் புகழ். அவர்களுடைய புகழ் எப்பொழுதும் எந்த விதமான தாழ்ச்சியையும் அடையாத, நாளும் நாளும் உயர்ச்சியை காணக்கூடியதான கீர்த்தியாக அமைய வேண்டும் என்பது அவர் அடுத்ததாக கேட்கக்கூடிய விண்ணப்பம். அதற்கு பிறகு அவர் கேட்கக்கூடிய விண்ணப்பம் மாறாத வார்த்தை. இன்று பல பேரிடம் இல்லாத ஒன்றை அவர் அன்றே கேட்கின்றார். முன்பு ஒன்று சொன்னால் அதை பின்பு ஒன்று மாற்றி பேசுவது. அப்படி இல்லாமல் சொன்ன வாக்கை எப்பொழுதும் காப்பாற்றக்கூடியவராக. நற்றினில் முதல் பாடல் தொடங்குவது போல நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்று சொல்லுவார்கள் அல்லவா. நின்ற சொல்லர் சொன்னால் சொன்ன சொல்லை அப்படியே காப்பாற்றுபவர் என்பதை போல அவர் மாறாத வார்த்தை எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அடுத்ததாக வைக்கின்றார். அதற்கு அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் கொடை. கொடை நாம் செய்கின்றோம், ஆனால் அதற்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அவர் கேட்கக்கூடியதோ தடைகள் வாராத கொடை. நாளும் நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளும் அந்த உதவி, அந்த கொடை தடைபட்டு விடவோ தளர்ந்து போகவோ கூடாது. தடைகள் வாராத கொடையும் என்று அந்த கொடையை அவர் கேட்கின்றார். அதற்கு கொடை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாராளமான பொருள் இருக்க வேண்டும் அல்லவா. அந்த பொருளும் தொலைந்து விடக்கூடாது, எப்பொழுதும் நிறைவாகவே இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் கேட்கின்றார் தொலையாத நிதியும். அதற்கு பிறகு அவர் கேட்கக்கூடியது கோணாத கோல். இவ்வளவு இருந்தாலும் சரி, நம்மை ஆள்பவர் நீதி வழுவாதவராக, எல்லோரையும்
அன்பு செலுத்தி பாராட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக கோணாத கோலும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது ஆட்சியாளரை நோக்கி நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கேட்கக்கூடிய விண்ணப்பம். இவ்வளவும் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வு துன்பம் இல்லாத வாழ்வாக இருக்கும் என்ற 15ஓடு அவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் துன்பமில்லாத வாழ்வுக்கு நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் அவருக்குள் எழாமல் அவர் கூடுதலாக ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றார். அந்த விண்ணப்பம் தான் 16வது செல்வம். அந்த செல்வம் தான் ஏனைய 15 செல்வங்களை விடவும் பெரும் செல்வமாக அபிராமி பட்டர் கருதுகின்றார். அதுதான் துய்ய நின் பாதத்தில் அன்பு. எப்பொழுதும் உன்னுடைய திருவடியில் என்னுடைய மனம் நிறைந்திருக்கக்கூடியதான அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புதான் எனக்கு 16வது செல்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி துய்யனின் பாதத்தில் அன்பும் வேண்டும் என்று சொல்லி அபிராமி அன்னையை நோக்கி கேட்கின்றார். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் என்று சொல்லக்கூடியதான இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. திருக்கடவூரில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானினுடைய உடலில் சரிபாதியாக இருக்கக்கூடிய அபிராமி அன்னையே, திருப்பார்கடலில் துயில்கின்ற திருமாலின் தங்கையே, உன்னுடைய திருக்கரங்களால் இந்த 16 செல்வங்களையும் எமக்கு அருள்வாய் என்று கேட்டு அபிராமி பட்டர் இந்த பதிகத்தை தொடங்குகின்றார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.